கசடர கற்பவை கற்றபின் கற்ற வெள்ள தனிய மலர் நீட்டம் ஆந்ததும் உள்ள தனியது உயர்வு செய்க பொருளை செருக்கருக்கும் இயக்கதனின் கூறியது இயன்ற பொழுதில் பெரிதோட்டும் தன் மகனை சான்றோனை கேட்டார். தெரிஞ்ச குரலா இருக்கா? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வழிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருபால் ஆசிரியர் பெருமக்களை, இந்த விழாவிற்கு வந்திருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட நிர்வாகஸ்தர்களை, இந்த பள்ளியினுடைய தூய்மை பணியாளர் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களே, உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதிலே மிகவும் பெருமையாக ஐயாவுக்கு முதலில் அறிமுகம் செய்து பெரும் பங்கு வகித்து செல்வ அறிவு சமூகத்திலே நான் இப்போ பொருட்களை இங்கே நூல் உறவு இங்கே ஒரு இன்னொரு சமூகத்தை பேசிக்கப்பட்டு அது குடும்பத்தோடு வந்து பெண்களை கொண்டாடினார்கள். திருஷ்டம் நகராக இப்போது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய திருப்பூர் திருப்பதி திட்டத்தினுடைய தலைமை கருத்து ஆசிரியர்களுக்கு 30 வாரங்கள் அக்கறையுள்ள பெற்றோர்கள் நிவாரண சம்பவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டிலே இல்லாத நமக்கு திருவண்ணாமலையில் சமூக பேச்சாளர்கள் தேர்ந்தெடுத்து அவருக்கு 170 பிள்ளைகள் தவறான கோவில் தனித்தனி ஒரு நோக்கம் என்ன சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய தமிழகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய திருப்பூரில் மட்டும் இந்த பிள்ளைகள் பள்ளி பருவத்திலிருந்து அடுத்தது கல்லூரிக்கு செல்லுங்கள் தொழிலாக அந்த பிள்ளைகள் அந்த திருப்பூரை முழுமையாக கற்று செல்லிவிட்டார்கள். நடவடிக்கைகளால் நடத்திக் கொண்டிருக்கிறது. அதுக்காக அரசாங்கம் 3 லட்சம் ரூபாயை செலவு செய்யும். இதெல்லாம் பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொல்கிறோம். நம்முடைய திருவண்ணாமலையில் இந்த ராஜீவ்காந்தி பள்ளியிலிருந்து 10 பிள்ளைகள் வருகிறார்கள். கண்ணாத்தூர் பள்ளியிலிருந்து 10 பிள்ளைகள் வருகிறார்கள். 15 வாரங்கள் முடிவுகள் காலம் இருக்கிறது. இந்த பள்ளிகளிலிருந்து தனியார் பிள்ளைகள் 10 பிள்ளைகள் சமூகம் தூரம் வந்தார்கள். அவர்களும் 1900 திருப்பதி கலைஞர்கள் தனியார் பள்ளிகளை பற்றின கலைஞர் ரூபாயை செய்வதற்கு தகுதி வருவார்கள். அந்த திருப்பதி முழுமையாக படித்துவிட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் திருமண பரிசோதனை அதாவது ஐஏஎஸ் செய்யும் போது என்று சொல்லக்கூடிய அசையை எழுதுகிறீர்களோ உங்களுக்கு 40 ஆறாம் வகுப்பு படிக்கிறாயா, புத்தகங்களை எல்லாம் அடுக்கி வைத்து மேலே திருக்குறள் புத்தகத்தை வை. 12ஆம் வகுப்பு படிக்கிறாயா, புத்தகங்களை எல்லாம் மடித்து விட்டு மேலே திருக்குறள் புத்தகத்தை வை.
அதே மாதிரி MBBS படிக்கிறாயா, புத்தகங்களை எல்லாம் அடுக்கி வைத்து விட்டு மேலே திருக்குறளை வை என்று சொல்லி முதலிலே எடுத்ததுமே ஒரு 10 அதிகாரத்தை படித்துவிட்டு நீங்கள் தூங்கச் சென்றீர்கள் என்று சொன்னால் தூக்கம் நன்றாக வரும், நன்றாக உங்களுடைய மூளை வேலை செய்யும், நன்றாக நினைவாற்றல் வளரும் என்று சொல்லி நான் இப்பொழுது சந்திராம்பட்டு பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கும் போது அப்படி பார்த்தோன்னே சரி இதை தாண்ட முடியல. ஏன்னா இந்த மரங்களை எல்லாம் நடும்போது நான் வந்தேன். அந்த வகையில் ஐயா அவர்கள் என்னை கண்டுபிடித்து விட்டார்கள். அப்படியே இருந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு புகைப்படம் எடுத்து விட்டு அருணை தமிழ் சங்கம் 2024 ஆண்டிற்கான சாதனையாளர் விருது பெறுபவர்கள் தமிழ் தொண்டு ஆற்றியவர்களுக்கு மறைமலை அடிகளார் விருது. தகவலை வாசிப்பவர் திரு CN அண்ணாதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள். 6/2025 தமிழ் தொண்டிற்கான மறைமலை அடிகள் விருது பெறுபவர் திருக்குறள் காமராஜ் அவர்கள். திரு காமராஜ் அவர்கள் 1963ஆம் ஆண்டு திருவண்ணாமலை வட்டம் கார்னாமூண்டி கிராமத்தில் திரு கண்ணன் தனலட்சுமி இணையோருக்கு மகனாக பிறந்தார். பள்ளியில் பயிலும் போது இறைவணக்க நிகழ்ச்சியில் தினம் ஒரு திருக்குறளை பொருளுடன் விளக்கி சொல்லும் பொறுப்பை ஏற்றார். பள்ளி பருவம் தொட்டு இன்று வரை திருக்குறளை பேசாமல் எழுதாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை என வாழ்ந்து வரும் இவர் தம் 2 மகள்களையும் பள்ளி பயிலும் போதே 1330 திருக்குறளையும் ஒப்பிக்க செய்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களிடத்திலும் மேதகு அப்துல் கலாம் அவர்களிடத்திலும் பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறச் செய்தார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்களை இலவசமாக வழங்கி கற்பிக்க செய்து பல மாணவர்கள் 1330 குறள்களையும் ஒப்புவிக்க செய்து தமிழ்நாடு அரசின் பரிசுகளையும் பாராட்டு சான்றுகளையும் பெற்றிட உதவி புரிந்து வருகிறார். திருக்குறள் முற்றோதல் இயக்கத்தை தொடங்கி பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார். அமெரிக்கா, துபாய் உள்ளிட்ட வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் அவர்தம் பிள்ளைகளுக்கும் கடந்த 5 ஆண்டுகளாக இணைய வழியாக திருக்குறள் வகுப்பினை நடத்தி வருகிறார். திருக்குறளை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை குறிக்கோளாக கொண்டு வாழ்நாள் முழுவதும் திருக்குறள் பரப்புவதே பெரும் பணியாக ஏற்று செயல்பட்டு வரும் இவரது தமிழ் தொண்டை பாராட்டி அருணை தமிழ்ச் சங்கம் மறைமலை அடிகள் விருதை வழங்கி மகிழ்கிறது. இங்கனம் அருணை தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள், செயலாளர் வே ஆல்பர்ட், பொருளாளர் ஜமாலுதீன் அவர்கள், இணை செயலாளர் ஏவா குமரன் அவர்கள். இங்கனம் அருணை தமிழ்ச் சங்கம். நன்றி. தமிழ் தொண்டு ஆற்றி மறைமலை அடிகளார் விருது பெறுபவர் திருக்குறள் காமராசு அவர்கள். அவர்களுக்கு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அருணை தமிழ்ச் சங்கம் 2024